ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட நெற்றிக்கன் மகிழன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிக்கு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நிறைய விஷயங்கள் நடத்தியிருந்தாங்க. அதில் முதலாவது அவங்களுக்கு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்டிட், ஒரு ஜோதிடரை அரசு அலுவலராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பெரிய சர்ச்சையாக மாறி இருந்தது. அப்புறம் அந்த அரசாணியை பின் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் திருந்திட்டோம், நாதஸ் திருந்திட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஆனால் அதே டைம்லேயே இன்னொரு விஷயமும் நடந்திருந்தது போல். அது இப்போ தான் நமக்கு தெரியுது, நேற்று தான் அது தெரியுது. என்ன அப்படின்னா, ஜெகதீசன் பழனிசாமி அப்படின்றவர் விஜய் அவர்களுடைய, அதாவது முதல்வர் அவர்களுடைய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதே நாளில் அடுத்தடுத்து அரசாணையாக அது வெளியே வந்திருக்கு. ஆனால் மக்கள் பார்வைக்கு அது வெளியிடப்படலை. ஒரு அரசாணை மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க. அது சர்ச்சையாகிச்சு, பின்வாங்கிட்டாங்க. இன்னொரு அரசாணை நேற்று தான் ஜெகதீசன் பழனிசாமி அவர்கள் போட்ட ட்வீட் மூலமாக வெளியே வந்திருக்கு. ஸோ இதுதான் டிவிகேவுடைய வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ? நீங்கள் கேள்விக்காக இந்த செய்தியை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க. ஆனால் இது எவ்வளவு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்பதை நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தா தான் புரியும். தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சருடைய தனிப்பட்ட ஜோதிடராக இருந்த ரத்தன் பண்டித் அவர்களை என்னவா நியமித்தாங்க அப்படின்னா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஓஎஸ்டியா நியமித்தாங்க. இதை சட்டமன்றத்தில் நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. இது தவறு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரை உங்களுடைய விருப்பத்திற்கு உகந்த பதவியை கொடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அரசு பதவிகளில் ஜோதிடரை நியமிக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரைப்படி சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு அரசு என்பது அறிவியல் மனப்பான்மையை ஊக்கப்படுத்தணும், வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பதவியேற்று கொண்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவியை கொடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு, தவறான முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு தரப்புகள்ல இருந்து எதிர்ப்புகள் எழுந்துச்சு. உடனே அந்த நியமனத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், செய்திகள்லையும் வெளியாச்சு. ஆனால் இதில் மறைக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஜோதிடர் ரத்தன் பண்டித் அவர்கள் முதலமைச்சரோட ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஓஎஸ்டியா நியமிக்கப்பட்ட அந்த அறிவிப்போட அரசாணை எண் என்ன அப்படின்னா 675. அறிவிக்கப்பட்ட தேதி 12/5/2025, போன மாதம் 12ஆம் தேதி, 10ஆம் தேதி பதவி இருக்கிறாங்க. ஆமாம், 12ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகுது. 12ஆம் தேதி அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிற கூட்டத்தில் இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்தபோது இந்த சர்ச்சைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆனால் இதில் இன்னொரு மறைந்திருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் ப்ரொசீடிங் நம்பர் 674 674 இன்னொரு நியமனமும் நடந்திருக்கு. அது என்ன நியமனம் அப்படின்னா, முதலமைச்சரோட தனி செயலாளராக பிரைவேட் செக்ரட்டரி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பொலிட்டிக்கல், அடைப்புக்குறிக்குள்ள பொலிட்டிக்கல், இந்த பொறுப்புக்கு ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் யாருன்னா திரு ஜெகதீஷ் பழனிசாமி. இது எந்த தேதியில் நியமிக்கப்பட்ட பதவி அப்படின்னா, அதே 12/5/2026. அதாவது ரத்தன் பண்டித் நியமிக்கப்பட்ட அதே தேதியில தான் இவருடைய நியமனமும் நடந்திருக்கு. ரத்தன் பண்டித்தை நியமித்த அறிவிப்பு வெளியான அரசாணைக்கு முன்பாகவே இந்த அரசாணையும் வெளியிடப்பட்டு இருக்கணும். ஏன்னா வரிசை எண்படி இதுதான் முதல்ல இருக்கு. 674 ஜெகதீஷ் பழனிசாமியோட நியமனம் குறித்து, 675 தான் ரத்தன் பண்டித்தோட நியமனம் குறித்த அறிவிப்பு. இதை வெளியிட்டவங்க இதை ஏன் மூடி மறைக்கணும்? இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது மட்டும் வெளியே வருது, எதிர்ப்புகள் கிளம்புது, அவருடைய நியமன பதவியை பின்வாங்குறாங்க. ஏன் ஜெகதீஷ் பழனிசாமியோட நியமனத்தை மூடி மறைக்கணும்? அதுவும் இந்த செய்தி நமக்கு எப்போ தெரிய வருது, யாரால தெரிய வருது? நேற்றைக்கு முதலமைச்சரோட பிறந்த நாள்.
அவருடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவித்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீவிர ரசிகனாக உங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறதுக்காக நான் வந்தேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுடைய தனிச் செயலாளராக இருக்கிறேன், பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கிறேன். இன்றைக்கு நான் இருக்கின்ற உயரம் என்பது உங்களால் வந்தது அப்படிங்கிறாரு. என்னது, முதலமைச்சரோட தனிச் செயலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியா? இதை பற்றி எந்த ஒரு செய்தியும் வரலையே அப்படின்னு எல்லாரும் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பின உடனே தான் ஒரு மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட அரசாணையை தமிழ்நாடு அரசு இப்போ வெளியிடுது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, மூடி மறைக்கிற அளவுக்கு இதில் என்ன இருக்குது? அப்படி என்ன தேவை வந்துச்சு, அவசியம் வந்துச்சு? முதலமைச்சரோட தனி செயலாளர் பதவி என்பது சாதாரணமானது கிடையாது. இன்னமும் விஜயோட பரப்புரை மொழிகள்லையே சொல்லணும் அப்படின்னா, அது ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது. அவர் விருப்பப்பட்டவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுக்க. இன்னமும் கொச்சையா, அதையும் கூட விஜயா தான் சொன்னாரு, அந்த மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்ய பார்க்காதீங்க. எப்படி நீங்க ஒரு அரசு பதவியை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க தூக்கி கொடுக்குறீங்க? உங்களுக்கு நினைவு இருக்கும், 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூனியர் விகடன்ல ஒரு அட்டைப்படம் வெளியாச்சு. அது வந்து ஒரு ஆர்டிக்கலை வெளிப்படுத்துகிற மாதிரியான அட்டைப்படம். ஜெகதீஷ் பழனிசாமி, ரத்தன் பண்டித், ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேருக்குமே செக்ரட்டரியேட்ல, தலைமைச் செயலகத்தில் தனி அலுவலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சரோட பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து சில முக்கியமான அரசியல் முடிவுகள், இதையெல்லாம் வந்து இவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லிச்சு. அதை உண்மை அப்படின்னு இந்த அரசு ஆணையே நமக்கு வந்து உறுதிப்படுத்துது. நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது விஜயை மட்டும்தான். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களையும் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்களையும் தான். அப்போ மக்கள் சார்ந்து, அரசு சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், அறிவிக்கிறதா இருந்தாலும் யார் அதை செய்யணும்? முதலமைச்சர் செய்யணும், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யணும், அமைச்சர்கள் செய்யணும். அவங்களை விட்டுட்டு யார் இவங்க, யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, யார் இந்த ரத்தன் பண்டித், யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அவங்கெல்லாம் உங்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக உழைச்சாங்க அப்படின்னா அதற்குண்டான கூலியை கொடுங்க. அதை விட்டுட்டு அரசு பதவியை தூக்கி கொடுக்குற அதிகாரத்தை, உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தா? அதைத்தான் நான் வந்து விஜயோட சொற்கள்லேயே கேட்குறேன். இது என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா சார், உங்கள் விருப்பத்துக்கு யாருக்கு வேணாலும் தூக்கி கொடுக்கறதுக்கு? முதல் கேள்வி, யாரை கேட்டு இவரை நியமிச்சிங்க? இது 1. எதுக்காக இதை இத்தனை நாள் மறைச்சி வச்சிங்க? இது 2. 3வது, முதலமைச்சரோட பதவியை பொறுத்த வரைக்கும் சில வெளியிட முடியாத ரகசிய தகவல்கள் வந்து வரும், அவருடைய பார்வைக்கு வரும். அதை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வெளியிட முடியாது. அதுதான் ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரகசிய தகவல்கள் எல்லாம் இவங்க மூலமா கசியாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? 2வது, சில முக்கியமான டெண்டர்ஸை வெளியிடுறாங்க அப்படின்னா முதலமைச்சர் வழியாக அந்த டெண்டரோட கோட் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க குறைந்த மதிப்புல அந்த டெண்டரை வெளியிட்டு முறைகேடாக பினாமி மூலமா அந்த டெண்டரை கையகப்படுத்த முடியுமா, முடியாதா? அதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லையா? அப்ப இவ்வளவு தவறு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி தாவேக அரசு செஞ்சது? அதை ஏன் இவ்வளவு நாள் மூடி மறைச்சாங்க? நீங்க கேள்விகள்ல கேட்ட மாதிரி இதுதான் நீங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நடத்துற லட்சணம், வெளிப்படைத்தன்மையோடு. இதுதான் நீங்க சொன்ன வெளிப்படைத்தன்மையா? ஆனால் இதில் என்ன பிரச்சனை வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்றவரை நியமனம் பண்ணுறாங்க, அது சர்ச்சையாக போகிறது இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஜோதிடர் நியமனம் பண்ணுறதுக்கும் இவரை நியமனம் பண்ணுறதுக்கும் பெரிய பிரச்சனைக்குள்ளான விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா ஜோதிடர் நியமனம் பண்ணும்போது அது வந்து மூடநம்பிக்கை வழக்கம் அப்படி இப்படின்னு நம்ம பேசலாம். ஆனால் இவரை நியமனம் பண்ணும்பொழுது அதற்கான அதிகாரம் முதலமைச்சர் அவர்களுக்கு உண்டு. இப்போ என்ன கூட வந்து பர்சனல் செக்ரட்டரி அவர் நியமனம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது அது. ஸோ இதில் ஏன் அவங்க மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏன் மறைக்கணும்? அதைத்தான் நான் கேட்குறேன். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து நியமன பதவி தான், சரிங்களா? அப்போ முதலமைச்சர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யாரை வேணும்னாலும் நியமிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அறிவியல் மனப்பான்மையை மக்கள் மத்தியில் வளர்க்கணும். அதற்கு எதிராக இந்த நியமனங்கள் இருந்தால் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலாம், அதற்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மற்றபடி முதலமைச்சர் தனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு இந்த பதவியை நியமனம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நாம கேட்கறது என்னன்னா, எதுக்காக இதை மறைச்சு வச்சீங்க? எனக்கும் அது புரியாம தான் கேட்கிறேன். மறைக்கும் போதே இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு தெரியுதா?
அதுதான் இங்க வந்து புரியாத புதிரா இருக்கு. இவரை வச்சு நீங்க என்ன செய்ய திட்டமிட்டீங்க? இவர் மூலமாக என்ன சாதிக்க இவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது? எதுக்காக இவ்வளவு நாட்களாக இந்த பதவி நியமனத்தை மூடி மறைச்சு வச்சிருக்கிறீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்கு. இது அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் தான். நீங்க கடந்த திமுக ஆட்சி எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் நிறைய பேருக்கு வந்து இப்படிப்பட்ட நியமன பதவிகளை கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஐயா சுப வீரபாண்டியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக நியமன பதவி கொடுத்தாங்க. அவங்களாம் உருவாக்குனாங்க. சில இந்த மாதிரியான பதவிகளுக்கு சில இன்டலெக்சுவல் சில முக்கியமான நபர்களுக்கு மட்டும் ஒதுக்கி கொடுத்தாங்க. திண்டுக்கல் லியோனிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வழிகாட்டும் தலைவராக வந்து பதவி கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நியமன பதவிகளும் இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதையெல்லாம் அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இவங்களை தான் நியமிக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து திமுகவை ஆதரிச்சு பேசக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக இவங்கெல்லாம் உழைச்சாங்க. அதுக்கு நீங்க ஏதோ ஒரு நியமன பதவியை கொடுத்தீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதை வெளிப்படையா சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ மூடி மறைக்கும் போதே அங்க ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் இங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படுது. ஓகே, லைவ்ல சட்டமன்ற நிகழ்வுகளை காட்டுறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதே போல் என்ன அரசாணை வெளியிடணும், என்ன அரசாணை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஃபில்டர் பண்ணி தான் முக்கியமான அரசாணைகள்லாம் வெளியிடப்படுது. ஸோ இதற்கிடையே தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்மெண்ட்டை வந்து கொடுப்போம், ஊழலற்ற ஒரு கவர்னன்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்போது டிவிக்கு நம்ம எதனால் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெருசாக ஐடியாலஜி பேசுகிறாங்க, தலைவர்களை கொண்டாடுறாங்க, பெரிய வரலாறு படித்தவங்க, பெரிய போராட்ட காலத்தில் இருந்தவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள மக்கள் இப்போ ஏன் நம்புகிறாங்க, ஓகே ரைட் அப்படின்னு நம்புகிறாங்க, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலற்ற கவர்னன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தான் டிவிக்கே உடைய கிளைமாகவும் இருக்குது. மக்களும் அதை அடிப்படையாக வச்சு தான் அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த விஷயத்திலே அவங்க கோட்டை விட்டுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஒரு வெளிப்படையான கவர்னன்ஸ், ஒரு ஜியோ வெளியிடுறதுல கூட உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் வெளியிடுறீங்க, ஒரு லைவ்ல கூட நீங்கள் காட்டணும் அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் காட்டுறீங்க அப்படின்னா, மற்ற முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எப்படி வெளிப்படைத்தன்மையோட இருப்பீங்க அப்படின்னு கேள்வி வருது. நிச்சயமா. இப்போ இவங்க வந்து கடந்த 2 நாட்களாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெருமையாக சொல்லிக்கிற செய்தி என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம், 40 நாட்களாக வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுத்துருக்குறோம், வெளிப்படைத்தன்மையோட ஆட்சி நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனடியாக அதுக்கு நடுவில் தான் இந்த செய்தியும் வருது. நீங்கள் வந்து ஊழலை ஒழிச்சிட்டீங்க, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்டீங்க, எல்லாம் சரிப்பா, அப்புறம் எதுக்காக ஜெகதீஷ் பழனிசாமியோட நியமனத்தை மட்டும் மறைச்சு வைக்கிறீங்க? இது மட்டும் வெளிப்படைத்தன்மையான ஆட்சியில் சேருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து இயல்பாக வருது பாருங்க. இப்போ இந்த வெளிப்படைத்தன்மையற்ற ஆட்சியை பற்றின என்னுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களும் வந்து அரசியலை தீவிரமாக கவனிக்கிற ஒரு ஊடகவியலாளர் தான். நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து சரியான செயல்பாடா? ஏன் வந்து ஜெகதீஷ் பழனிசாமியோட நியமனத்தை மூடி மறைக்கணும்? அப்படி இவங்க என்னதான் செய்ய பார்க்குறாங்க? அதான் தெரியல. ஏன் இது வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் வெளியே சொன்ன பிறகுதான் மக்களுக்கு தெரியுது. ஆக்டர் விஜய் அவர்களுடைய தனிச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சிஎம், நாட்டினுடைய ஒரு சிஎம்னுடைய தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. 1 மாதம் ஆக போகிற விஷயம் அவர் தெரியாமல் லீக் பண்ணிட்டார். ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மை தெரியாமல் எழுதிட்டார், ட்விட்டரில் வந்து இன்ஸ்டாலாம் எழுதிட்டார். ஸோ அதன் பிறகு தான் இதனுடைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியுது. ஓ ரைட்டு, பிரச்சனையாகுது அப்படின்னு ஒன்னே ஜியோ வந்து வெளியிடுறாங்க, நாங்கள் அப்பயே போட்டோங்க, ஒன்றும் இப்போ தான் போடல அப்படின்ற அவங்க வெளியிடுறாங்க. ஸோ இந்த ஏன் மறைக்கணும் அப்படின்ற அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து கேள்வியாக வருது பாருங்க. ஏன்டா மறைச்சிங்க? நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்க வேண்டியது இருக்கு. ஏன்பா மறைச்சிங்க, ஏன்பா முன்னாடியே சொல்லலை, அப்படி என்ன இதெல்லாம் பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கிடையாது. நமக்கு விமர்சனம் இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஏற்புடையது தானே, நீங்க சொல்லியிருக்கலாமே. ஆனா வந்து இது பெரிய பிரச்சனைக்குரிய நியமனம்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை நியமிக்கிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனை நியமிக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா
அவரு சொல்லிதான் மக்களுக்கு தெரியணுமா அது? நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் நீங்க சொல்லல? பண்டிட்டை நியமிச்ச பொழுது நீங்க சொன்னீங்க நியமிச்சிருக்கோம் அப்படின்னு ஜியோ வெளியிட்டீங்க, ஏன் இது முன்பாக போடப்பட்ட ஜியோ, அதை விட முன்பாக போடப்பட்ட ஜியோ ஏன் வெளியே வரல அப்படின்ற ஒரு கேள்விதான். இப்போ தாவேக்காவுடைய முன்னாடி சொன்ன மாதிரி தாவேக்காவுடைய கையில் இப்போ ஒரு ஆயுதம் இருக்கு அப்படின்னா, நாங்க ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் அப்படின்ற ஒரே ஆயுதத்தை தான் அவங்க இப்போ கையில வச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க கொள்கை பேசுறாங்க, பெரிய பெரிய தலைவர்களை கொண்டு வராங்க, பெரிய ஐடியாலஜி இருக்கு, விஷன் இருக்கு அப்படின்லாம் ஒன்றும் மக்கள் அவங்கள நம்பல, அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க என்ன இப்படி கூட சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க, நாங்க வெளிப்படைத்தன்மையோடு ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவ்வளவுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதமும் இவ்வளவுதான். அப்படி இருக்கும்பொழுது இப்படி சின்ன சின்ன விஷயங்களே மக்கள்கிட்ட நீங்க மறைக்கிறீங்க, லைவ் காட்ட மாட்டீங்க, ஜிஓ மறைச்சு வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நீங்க மறைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட இருந்து மக்கள் எப்படி வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு அரசாங்கத்துல ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஓப்பனா ரொம்ப மார்தட்டி சொல்றாரு திரு விஜய் அவர்கள். குறைஞ்சிருக்கு, நான் இவ்வளவு குவாரிகள்லாம் மூடி இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பட்டியலிட்டார். ஓகே ரைட், இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நான் கூட ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் புதுசு புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்க நுழைஞ்சா எங்க வெளியே வரலாம் அப்படின்ற விஷயம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர், ஸோ எல்லாமே புதுசு அவங்களுக்கு. அப்போ இப்போ போய் ஏன் சிக்கிக்கணும் அப்படின்ற காரணத்தின் அடிப்படையில் கூட இங்க கொஞ்சம் பிரச்சனைகள் தள்ளி போடப்படலாம். இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போடப்படலாம். அதை நிரந்தரமாக உங்களால செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க நிரந்தரமாக அதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியான பார்வை இருக்கணும், கட்சிக்கு அப்படியான திட்டங்கள் இருக்கணும். ஸோ கரப்டான ஆட்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஒரு மினிஸ்டர், ஒரு பெண் மினிஸ்டர், அவங்க ஜெகதீஸ்வரியா, ஒரு அவங்க மனிதவளம் சமூக நலத்துறை அமைச்சரையா ஏதோ ஒரு மினிஸ்டர், அவங்க பல மினிஸ்டர் என்ன துறைனே தெரியல, ரைட். அந்த மினிஸ்டர் அவங்க கையில ஒரு பச்சை குத்திருக்காங்க. பார்த்தா விஜய் அவர்கள் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த போட்டோவை அங்க டேட்டாவை போட்டிருக்காங்க. ஸோ இப்படியான மினிஸ்டர்ஸ்லாம் அங்க இருக்கும்பொழுது இல்ல எல்லாமே காமராஜர் கக்கன் போலதான் செயல்படுவாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கும்? இன்னைக்கு உங்களுக்கு நுணுக்கம் தெரியல, அதனால குறைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு நுணுக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி செயல்படுவீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா அதற்கான நான் சொல்ற வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஊழல் குறைஞ்சிருக்கா, மேபி குறைஞ்சிருக்கலாம், அது நிரந்தரமானது கிடையாது. ஊழல் கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். சோ அது நிரந்தரமாக இவங்களால கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுல உங்களுக்கு நினைவு இருக்கும், இதே ஜெகதீஷ் பழனிசாமியோட புதுமனை புகு விழாவிற்கு முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளரா போயிட்டு வந்தாரு. அன்னைக்கு கூட முதலமைச்சர் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு வந்தார் அப்படின்னு எல்லாம் செய்தி வெளியிட்டு இருப்பாங்க. தலைமைச் செயலகத்திற்கு வந்தார் அப்படின்னு எல்லாம் செய்தி வெளியிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அன்றைக்கு அது விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டுச்சு. என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்றைக்கு தொடங்கப்படும் அப்படின்னு ஒரு தேதி அறிவிச்சிருந்தாங்க. அது என்னைக்குன்னா இந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட புதுமனை புகு விழா நடந்த அதே நாள் தான். ஆனா இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் தள்ளி போட்டுட்டாரு. 2 முறை தள்ளி போட்டு தான் வேற ஒரு தேதியில 3வது முறையா அந்த அதிரடிப்படையை அவர் தொடங்கி வச்சாரு. அன்றைக்கு அரசு நிகழ்ச்சியை விட இவருக்கு இவருடைய நண்பர் வீட்டின் புதுமனை புகு விழா தான் முக்கியமா போச்சான்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, முதலமைச்சர் போனது அவருடைய தனி செயலாளரோட புதுமனை புகு விழா நிகழ்ச்சிக்கு. அவர் கரெக்டா தான் போயிருக்காரு. அவர் கரெக்டா தான் போயிருக்கிறாரு. அப்ப நமக்கு தெரியல ஜெகதீஷ் அவர்கள் என்ன பொறுப்புல இருந்தார், நமக்கு தெரியல. ஆனா அது தெரிஞ்சிருந்தா நம்ம அதை கேட்டிருக்கோம். தனி செயலாளரோட விஷயத்துக்கு போயிருக்கிறாரு, நமக்கு தெரியாத நியமனம் தெரியாது அப்படின்ற காரணத்தால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எதுக்கு அங்க போறீங்க நீங்க, எதுக்கு மக்களோட நலத்திட்டங்களை விட உங்களுக்கு உங்களுடைய நண்பருடைய நிகழ்ச்சி தான் முக்கியமா? நீங்க கேள்வி போனதை தப்பு சொல்லல, போயிட்டு இதையும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமே, அன்னைக்கு ஏன் அதை தள்ளி போட்டீங்க? ஏன்னா அன்றைக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. நீங்க புதுசா ஏதோ செய்யறேன்னு சொல்றீங்களே, அதை செய்யாம இதுக்கு ஏன் போனீங்க அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாம அந்த கேள்வியை முன் வச்சோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தமிழ் திரையுலகத்துல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நிறைய சின்ன சின்ன நடிகைகள் கிட்ட இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. இப்ப சமீப காலமாக நிறைய நடிகர்கள் இந்த தாவேகா அரசை ஆதரிச்சு பேசுறத நீங்களே பார்த்திருப்பீங்க.
எடுத்துக்காட்டுக்கு மாஸ்டர் மகேந்திரன் ஆகட்டும், ராகவா லாரன்ஸ் ஆகட்டும், ஜெய் ஆகட்டும், ஸ்டீமன் ஆகட்டும், நேற்றைக்கு ஷாம், நடிகர் ஷாம் ஆகட்டும், இவங்க எல்லாருமே திடீர்னு வெளியில வந்து பொது சமூகத்துல தைரியத்தோட விஜயோட அரசுக்கு ஆதரவா பேசுறாங்க. எதிர்க்கட்சி திமுகவை லைட்டா விமர்சனம் பண்ணியும் பேசுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடியும் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ நடிகர்களை வச்சு எந்த ஒரு செய்தியை பேச வச்சாலும் அது இந்த சமூகத்துல மிக வேகமாக பரவும், மக்கள் மத்தியில் வந்து பேசுபொருள் ஆகும். ஆக இந்த தாவேக அரசுக்கும் விஜய்க்கும் ஏற்படுகின்ற டேமேஜை எல்லாம் இந்த சின்ன சின்ன நடிகர்களை வச்சு ஜெகதீஷ் பழனிசாமி வந்து ஈடுகட்டிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, தெரியல, அது ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.